நம்ம ஒரு பணத்தை சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்ல இருந்தும் பேசுகிற பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு பணம் நமக்கு கிடைக்குமா? பணம் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும், பேசணும். நம்ம பார்வையில் நம்ம பார்க்குறதுனாலே நமக்கு பணம் கிடைக்கும். நம்ம பார்வையை கூட நம்ம பார்க்குற விஷயத்தை வச்சு கூட அதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, பேசுகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை எதிர்பார்ப்போடு மணி மைண்டட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மணி மைண்டடாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வெற்றிகரமான ஒரு நம்ம எங்கே எதையாவது பார்க்குறோம், எதாவது சிந்திக்கிறோம், நம்ம சிந்தனையோட பலன் என்னவாக இருக்குது? பணம் கிடைக்குதா? நாம் சிந்திப்பது நமக்கு பணத்தை தருமா? நாம் யோசிக்கிற யோசனைகள் நமக்கு பணத்தை தருமா? நமது கற்பனைகள், நினைவு இதெல்லாம் நமக்கு பணத்தை தருமா? அப்படி நமது செயல்பாடுகள் நமக்கு பணத்தை தருமா? அது மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒன்று, அது நமக்கு பணத்தை தருமா? நாம் பேசுகிறோம் ஒரு பேச்சு, அந்த பேச்சு நமக்கு பணத்தை தருமா? அந்த மாதிரி ஒரு பணத்தை தருகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, பேசினாலும் சரி, பார்த்தாலும் சரி, யோசித்தாலும் சரி, சிந்தித்தாலும் சரி, அது நமக்கு பணத்தை தர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வது, அதுதான் ரொம்ப தெளிவான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய விஐபிலாம் அப்படி தான். அவங்க நின்னாலும் சரி, பேசினாலும் சரி, சும்மா உட்காந்து எதையோ ஒன்று வளர்னா அவங்களுக்கு அதில் அது பணமாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அதுவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தெளிவை நாம் அடைய வேண்டும். அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி மைண்டடோட நாம் ஒரு அறிவை பெற வேண்டும். நம்ம ஒரு நல்ல செயலை செய்கிறோமோ அதன் மூலம் ஒரு அறிவை பெறுகிறோம். அந்த அறிவை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதுதான் ரொம்ப திறமை. சும்மா அறிவுங்கிறது அது நமக்கு பணத்தை தர வேண்டும். அதுதான் சரியான அறிவு. பணத்தை தராத அறிவுங்கிறது சரியான அறிவே கிடையாது. அதனால் நமக்கு ஒரு அறிவு இருக்குது அப்படின்னா அந்த அறிவு நமக்கு பணத்தை தர வேண்டும், புகழை தர வேண்டும். வெறும் பணத்தை மட்டுமே தரக்கூடாது, புகழையும் தர வேண்டும், நல்ல பெயரை தர வேண்டும். அப்போ இதுதான் பணத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இயந்திர அறிவியல் உலகில் நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அது நமக்கு பணத்தை தரணும். அப்போ தான் அந்த யோசனையை நம்மளால் கவனிப்போம். நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, நாம் சிந்திக்கிறது ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அப்போ தான் சிந்தனையை கவனிப்போம். அதனால் நாம் சிந்தித்தா அது நமக்கு பணமாக வர வேண்டும். அந்த மாதிரி சிந்தனைகளை சிந்திக்கணும். அதுக்கு ஒரு மதிப்பு, பணங்கிறது ஒரு மதிப்பு, உங்களுடைய சிந்தனையின் மதிப்பு. பணமும் சரி, புகழும் சரி, அது நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை என்பது உங்களுக்கு பணத்தை தருகிறது, புகழை தருகிறது என்றால் அதுதான் உங்கள் சிந்தனையின் மதிப்பு. நீங்கள் சிந்திக்கிறதுக்கு இங்கே பணமும் கிடைக்காது, புகழும் கிடைக்காதுன்னா நீங்கள் வீணாக சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வீணாக அந்த சிந்தனையும் நேரம் வேஸ்ட்டு. நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் இங்கு பணத்தை தரவில்லை, உங்களுக்கு புகழை தரவில்லை என்றால் அது வேஸ்ட்டு. நேரத்தை வீணாக்குறீங்க, தேவையில்லாமல் நீங்கள் சிந்திக்கிறீங்க, அல்லது பயனில்லாத சிந்தனை அது. அதனால் நம்முடைய சிந்தனை கூட, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை எப்படி பணமாக மாற்றுறது? ஒரு விஷயத்தை பேசுகிறோம், ஒருத்தர் பேசுகிறத கேட்குறோம், அதுலேருந்து அவர் பேசுகிறத கேட்குறது, அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, அதை எப்படி நம்ம அவர் பேசுவதிலிருந்து நமக்கு ஒரு அறிவு கிடைக்கிறதா, அந்த அறிவை வச்சு எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், பணமாக மாற்றலாம் அப்படிங்கிற அறிவுங்கிறது ரொம்ப தெளிவான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும். இப்போ அப்படி பார்த்தா இந்த ஜப்பானியர்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான மனநிலை, அவங்க ஒட்டுமொத்த மக்களுக்குமே அப்படி ஒரு மனநிலை இருக்குது, ஒரு பணமாக மாற்றுகிறார். அதனால தான் நல்லா அவங்க ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளாக அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கை, எல்லா மக்களும் அப்படி இருந்துட்டாங்கன்னா அதைத்தான் நம்ம ஒரு முன்னேற்றம் சொல்கிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆடம்பரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த இயந்திர அறிவியல் அதுதான் நம்ம முன்னேற்றம் சொல்கிறோம். அதனால் பயனில்லாததை பேசாதீங்க, பயனில்லாத பேச்சு, பயனில்லாத பார்வை, பயனில்லாததை கேட்காதீங்க. ஒருத்தர் பயனில்லாத பேச்சை பேசுனா அதை கேட்காதீங்க. அது மாதிரி ஒரு உங்கள் சிந்தனை கூட உங்களுக்கு பணத்தை தரும். உங்களுடைய எண்ணங்கள் கூட, உங்களுடைய கற்பனை, நினைவுகள், மனசில் வர்றது கூட அது உங்களுக்கு பணத்தை தரணும். அதில் உங்களுக்கு ஒரு அறிவு, ஒரு அனுபவத்தை சந்திக்கிறீங்க, அதன் மூலம் கிடைக்கிற ஒரு அறிவை வச்சுக்கிட்டு எப்படி பணமாக மாற்றுறது, இதுதான் ஒரு தெளிவான மனநிலை. எப்படி அதை பணமாக மாற்றி சம்பாதிக்கிறது? ஒன்றை பார்க்குறீங்க, இதுலேருந்து ஒரு ஐடியா, இதையே ஒரு தொழிலாக பண்ணால் எப்படி இருக்கும்? மனுஷங்களோட பிரச்சனைகளை கவனிக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை கவனித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டா அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படி யோசிக்கணும். எப்படி புகழை சம்பாதிக்கலாம், இங்கே மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்களே அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி புகழை பெறலாம், மக்களிடமிருந்து எப்படி பாராட்டுகளை பெறலாம், அப்படி யோசிக்கணும், அப்படி பார்க்கணும். அதுதான் பயனுள்ள பார்வை, பயனுள்ள பேச்சு. அந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்னா இதனால் என்ன பிரயோஜனம், இதனால் ஏதாவது அறிவு இருக்கா, நல்ல பயனுள்ளதா, இதனால் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி செயல்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, அந்த மாதிரி செயல்களோடு சம்மந்தப்படாதீங்க.
அந்த மாதிரி தெளிவாக வாழணும். அப்போ தான் முன்னேற்றம் என்பது சாத்தியப்படும்.